போர்ச்சுகல் அணியின் நட்சத்திர வீரரும் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கில் ரசிகர்களை கொண்டவருமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமீபத்தில் நடந்த FIFA 2026 உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில அவருக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டிருக்கு. அயர்லாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற முக்கிய தகுதி சுற்று ஆட்டத்தின் 59வது நிமிடத்துல இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அயர்லாந்து வீரர் டாடா ஓஷியாவை ரொனால்டோ வேண்டுமென்றே தனது வலது முழங்கையால் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. களத்துல இருந்த நடுவர் முதலில் இந்த தாக்குதலுக்கு எல்லோ கார்டு மட்டுமே வழங்கினார். ஆனால் ஆட்டத்தின் முக்கியமான முடிவுகளை மறு ஆய்வு செய்ய பயன்படும் வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃபரி மூலமா இந்த செயலை தீவிரமா ஆராயப்பட்டு இந்த தாக்குதலுக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டிருக்கு. இது ரொனால்டோவோட சர்வதேச கால்பந்து வாழ்க்கையில அவர் வாங்கும் முதல் ரெட் கார்டு ஆகும். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியில இந்த பலம் வாய்ந்த போர்ச்சுகல் அணி அந்த ஆட்டத்துல 2-0 என்ற கோல் கணக்குல தோல்வி அடைந்துட்டாங்க. ரெட் கார்டு பெற்றதால ரொனால்டோ வருகின்ற நவம்பர் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஆர்மேனியாவுக்கு எதிரான அடுத்த முக்கியமான தகுதி சுற்று ஆட்டத்துல கட்டாயமா விளையாட மாட்டாரு. ரொனால்டோவின் இந்த செயலால் அவருக்கு விதிக்கப்படும் தடை நீடிக்கப்படலாம். இதன் மூலமா அவருக்கு 2 அல்லது 3 போட்டிகள் வரை விளையாட தடை விதிக்கப்படலாம். 2026ஆம் ஆண்டு அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெறவிருக்கும் உலகக்கோப்பையின் முதல் சில ஆட்டங்களிலும் ரொனால்டோ விளையாட முடியாத சூழல் வரும். இதனால ரொனால்டோவோட ரசிகர்கள் ரொம்பவே கவலையில இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, உலகக்கோப்பை போட்டியுடன் தன்னோட ஓய்வை அறிவிக்க முடிவு செய்திருந்தார் ரொனால்டோ. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் அவர் என்ன முடிவெடுப்பார் என்பதே சஸ்பென்ஸாக உள்ளது.